என்னை எதிர்த்து நீ நின்னு ஜெயிச்சு காட்டடி பாக்கலாம். ஐயோ அத்தை, அப்படிலாம் இல்ல. ஏய், என்னம்மா பதறடி நீ? உன் நடிப்பெல்லாம் ஏதோ நிக்கிறானே என் புள்ள இனிய, அவன் வேணா நம்பலாம், ஆனா நான் நம்ப மாட்டேன்டி. அத்தை, நான் ஏய், வாய மூடுறி. அதான் என்னை எதிர்த்து நிக்கணும்னு முடிவு பண்ணிட்டல, அப்புறம் என்னடி பசப்புற? பாக்கலாண்டி நீயா நானான்னு. வாடி சம்பந்தியம்மா, வண்டி வந்துருச்சு, போலாம் வாங்க. இந்தாங்க. வாங்க. மாப்பிள்ள போலாம். இது வந்துட்டு இலக்கியா. வாரா சத்தி. அப்பாடா, ஒரு வழியா எல்லா தடையும் மீறி நாமினேஷன் பண்ணி முடிச்சாச்சு. ஊருக்கு நல்லா ஊ மேலதான் இருக்கும். விடுங்க அண்ணி, இப்ப இது ஒண்ணுதான் குறை. ராசத்தி, ஏன் சலிச்சுக்கிற? பொண்ணு சுத்தட்டும். உள்ள போ. போமா. எதுக்காக ராசாத்தி இப்படி பண்ணா? சரி கேப்போம். என்னாச்சு? ஏன் ரெண்டு பேரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? மாப்பிள்ள, ஏதாவது பிரச்சனையா மாப்பிள்ள? அந்த கண்மணி ஏதாவது பிரச்சனை பண்ணாலா? பிரச்சனை கண்மணியால இல்ல, பெரியம்மாவாதான். பெரியம்மாவா? மரகதம்மா என்ன பிரச்சனை பண்ணாங்க? சேர்மன் எலெக்ஷன்ல கண்மணி நிக்கல, பெரியம்மா தான் நிக்கிறாங்க. ஆனா ராசாத்தி என்னை எதிர்த்து நிக்க மாட்டா. கண்டிப்பா வாபஸ் வாங்கிடுவா. அப்படி அவ வாங்கலனாலும் என் பையன் இனி அவளை வாங்க வச்சிருவான். ஒருவேளை அப்படி எதுவுமே நடக்கலன்னா? அதுக்கும் ஒரு பிரம்மாஸ்திரம் வச்சிருக்கேன். கடைசியா அதத்தான் இறக்க போறேன். என்ன அது? ராசாத்திக்கு சேர்மன் ஆகணும்லாம் ஒன்னும் ஆசை இல்ல. அவளுக்கு எப்படியாவது இந்த வீட்டோட சேரணும் தான் ஆசை. அந்த ஆசையை தூண்டிலா போட்டு அவளை இழுப்பேன். எலெக்ஷன்ல என்னை எதிர்த்து நிக்காம வாபஸ் வாங்கினா அவளை இந்த வீட்டோட சேர்த்துக்கிறேன்னு சொல்லுவேன். அத்தை, மறுபடியும் எதுக்கு அவளை வீட்டோட சேர்த்துக்கிட்டு? விடு கண்மணி, அவ ஒரு வேலைக்காரி கணக்கா இந்த வீட்டுல ஓரமா இருந்துட்டு போறா. ஆனா அத நம்பணும் இல்ல சம்பந்தியாவ. நம்மள அவன் நம்புற மாதிரி பாண்டு பேப்பர்ல எழுதி கையெழுத்து போட்டு கொடுப்பேன். அடேங்கப்பா, எல்லாத்துக்கும் ரெடியா தான் களத்துல இறங்கிருக்கா. அத்தை, பாண்ட் பத்திரம் எல்லாம் எழுதி கொடுத்தா மாட்டிப்பீங்க அத்தை. போ கண்மணி, சம்பந்திய பத்தி தெரியாம பேசுற. ஐஸ்வர்யா கல்யாணத்துக்கு சவால் விட்டு அந்த ராசாத்தி ஜெயிச்சதுக்கு பின்னாடி ஒரு அந்தர் பல்ட்டி அடிச்சு அல்வா கொடுத்தாங்களே, அத மறக்க முடியுமா? அது மாதிரி தானே இதுவும். என்ன சம்பந்தி? இல்ல, இந்த வாட்டி அப்படி பண்ண முடியாது. அப்புறம் என் புள்ள இனி என்ன வெறுத்துருவான்.
அதனால சொன்னா சொன்னது மாதிரி ராசாத்தி இந்த வீட்டுக்குள்ள வந்துடட்டும். ஒரு ஓரமா இருந்துட்டு போறேன். அதனால கண்டதையும் போட்டு குழப்பிட்டு இருக்காது கண்மணி. நீதான் ஆக்டிவ் சேர்மன், புரியுதா? சரி கண்மணி, பேசி பேசி எனக்கு தலைவலியே வந்துருச்சு. சூடா ஒரு கப் காஃபி போட்டு கொண்டு வா, சரியா? ஆ, ஆ. நான் என்ன அவளுக்கு வேலைக்காரியா? ஏய் கண்மணி, நீ எதுக்கு வேலைக்காரி? நீதான் சேர்மன். அது சும்மா டம்மி. அது கடந்துட்டு போகுது. நான் போய் மெயின் சேர்மனுக்கு காஃபி போட்டு கொண்டு வரேன். மாமா, கண்மணிக்காக எலெக்ஷன்ல நிக்க போய் இப்போ பெரியத்தை எதிர்த்து எப்படி மாமா நிக்கிறது? அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம உங்களையே பாக்குறேன். அரசியல்னு வந்துட்டோன்னு வையேன், சொந்த பந்தம் சுத்தி யாரையுமே பார்க்க கூடாது. ஆனா குடும்பம் சொந்த பந்தம் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு அப்படி அரசியல சாதிச்சு என்ன மாமா பண்ண போறோம்? நீ சொல்றது என்னவோ சரிதான். ஆனா அதெல்லாம் பார்த்தா நம்ம வைராகியத்துல இருந்து பின்வாங்கலாமா? வேற வழி? வேற வழியே இல்ல. அரசியல்னு வந்துட்டோன்னு வையேன், அப்பாவை எதிர்த்து பையனோ, அண்ணனை எதிர்த்து தம்பியோ, ஏன் புருஷனை எதிர்த்து பொண்டாட்டியோ நிக்கிற சூழ்நிலை எல்லாம் வந்திருக்குல்ல. அதனால இந்த எலெக்ஷன்ல நீ பெரியமாவை எதிர்த்து நின்னு போட்டி போட்டுதான் ஆகணும். அதை விட்டு எந்த தப்பான முடிவும் எடுக்க கூடாது. ராசாத்தி, பெரியமாவை எதிர்த்து நீ நிக்க கூடாதுன்னு மனசு சொல்லுது. ஆனா நான் எப்படி ராசாத்தி நீ நிக்க வேண்டாம்னு? கண்மணி எதுக்கு நின்னு ஜெயிக்கிறதெல்லாம் ராசாத்திக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா மரகதம்மா நிப்பாங்கன்னு அவ எதிர்பார்க்கல. திடீர்னு அவங்க நின்ன உடனே அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிப்போச்சு. அவங்கள எதிர்த்து நாமே நிக்கணும், குடும்பத்துல தேவையில்லாத பிரச்சனை வருமேனு தயங்குறா, வேற ஒண்ணும் இல்ல. ஓ, அட இதுதான் உன் பிரச்சனையாமா? ஏம்மா இதுல தயக்கப்படுறதுக்கு என்னமா இருக்கு? என்னதான் மரகதமாவே சேர்மனுக்கு நின்னாலும் ஆட்சி அதிகாரம் எல்லாம் பண்ண போறது யாரு? அந்த கண்மணி தானே. ஆ, ஆமாக்கா, அந்த கண்மணியால உங்க கூட போட்டி போட்டு ஜெயிக்க முடியாதுன்றதுக்காக தான் மரகதம்மாவை எலெக்ஷன்ல நிக்க வைக்கிறாங்க. ம், அவங்க திட்டமே அதுதான். அத்தையை எகுத்து நான் நிக்கணுமான்னு யோசிச்சு வாபஸ் வாங்கிடுவீங்க. அப்புறம் அந்த அம்மா அண்ணா போஸ்ட்ல ஜெயிச்சிரும். பேருக்கு தான் உங்க சேர்மன், அதிகாரம்லாம் அந்த கண்மணி கிட்ட தான் இருக்கும். இதுதான் உங்க பிளான். சூப்பரா சொன்ன ஐசு. அவங்க சூது தெரியாம இவதான் மனச போட்டு அலட்டிட்டு இருக்கா. இங்க பாரு ராசாத்தி, நியாயத்துக்காக யார வேணும்னாலும் எதிர்க்கலாம், அது தப்பில்ல. அது ரத்த சொந்தமா இருந்தா கூட பரவாயில்ல. ஏ மகாபாரதமே அதுதானே. ம், சரியா சொன்னீங்க நீ. ராசாத்தி, நீ யாருக்காக பதவிக்கு வர ஆசைப்படுற? உன் சுயநலத்துக்காகவா? இல்ல இல்ல, மக்களுக்கு நல்லது பண்ணதானே வரணும்னு நினைக்கிறேன். அதுக்கு யார வேணாலும் எதிர்த்து நிக்கலாம், தப்பே கிடையாது. ஆமாக்கா, நீங்க எலெக்ஷன்ல நின்னு ஜெயிச்சு எல்லாருக்கும் நல்லது பண்ணணும். யாருக்காகவும் நீங்க வாபஸ் வாங்க கூடாது. ஆமா ராசாத்தி, சொன்னா கேளுமா. உன்ன மாதிரி நல்லவங்க எல்லாம் இந்த ஊருக்கு கிடைக்க மாட்டாங்கம்மா. அம்மா, நீ அவங்கள பத்தி எல்லாம் யோசிக்காதம்மா. நாங்க மட்டும் இல்ல ராசாத்தி, இந்த ஊரே உன் மேல நம்பிக்கை வச்சிருக்கு. நீ வந்து இந்த ஊருக்கு ஏதாவது நல்லது செய்வேன்னு. அந்த நம்பிக்கையை கெடுத்துறாத. நீங்க யோசிக்கிறத பார்த்தா எனக்கு நம்பிக்கையே இல்ல. பெரிய அத்தையை எதிர்த்து நிக்க வேணாம்னு நீங்க முடிவே எடுத்துருவீங்க போல இருக்கு. அதனால எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க, நான் எக்காரத்து கொண்டு எலெக்ஷன்ல இருந்து வாபஸ் வாங்க மாட்டேன்னு. பண்ணுங்கக்கா. ஆமா ராசாத்தி, உன்னை நம்ப முடியாது. நீ எங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடு. ம்.
சத்தியம் பண்ணு ராசாத்தி. அம்மா நாங்கெல்லாம் இவ்வளவு தூரம் கேக்குறோம்லம்மா, சத்தியம் பண்ணுமா. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. என்னால அப்படி பட்டுன்னுலாம் சத்தியம் பண்ணி கொடுக்க முடியாது. நான் கொஞ்சம் யோசிக்கணும். அது இல்ல, கண்மணி தானே ராசாத்தி எதிர்த்து நிக்கிறேன்னு சொன்னா, கடைசி நேரத்துல நீ போய் நாமினேஷன் பண்ணிருக்க. அண்ணி, எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. தம்பி, நான் பிளான் எல்லாம் பண்ணிட்டு போகல. திடீர்னு அந்த இடத்துல அப்படி தோணுச்சு. அதான் அப்பவே முடிவு பண்ணி நாமினேஷன் பண்ணிட்டேன். எப்படி புழுகுற பாரு. நாமினேஷன் பண்றதுக்கு ஆதார் கார்டுல இருந்து எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறான். ஆமாண்டி, பயங்கரமான ஆளுதான் உன் மாமியா. பேசுப்பட்டவே இல்ல. நீங்க என்னதான் சமாதானம் சொன்னாலும் எங்ககிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம். சொல்லியிருந்தா ராசாத்திய நாமினேஷன் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருப்பேன். அவ ஏங்க நாமினேஷன் பண்ண கூடாது? அவ ஆரம்பத்திலே நிக்க போறேன்னு சொல்லிட்டு தானே நாமினேஷன் பண்ண போயிருந்தா. அக்கா தான் திடீர்னு நாமினேஷன் பண்ணிருக்காங்க. நியாயமா பார்த்தா அவங்க தான் ஒதுங்கி போகணும். நான் ஏன் ஒதுங்கணுமாங்க? ஆமா, நீ தான் ஒதுங்கி வழிவிடணும். ஒரே குடும்பத்துல 2 பேர் போட்டி போட்டா நல்லாவா இருக்கும்? இத போய் அந்த ராசாத்தி கிட்ட சொல்லுங்க. பாரு அவங்களுக்குள்ள எப்படி அடிச்சுக்க போறாங்கன்னு. ராசாத்தி கிட்ட எப்படி சொல்ல முடியும்? அவதான் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு முறைப்படி செஞ்சிருக்கா. நீ திடீர்னு உன் இஷ்டத்துக்கு செஞ்சுட்டு அவளை ஒதுங்க சொன்னா என்ன நியாயம்? பேசாம அவளுக்கு வழிவிட்டு நீ ஒதுங்க. ஓ, நீங்க அந்த அளவுக்கு போயிட்டீங்களா? உங்களுக்கு என்ன விட அந்த ராசாத்தி தான் வசதியா போயிட்டா. இத பாருங்க, இவ்வளவு தூரம் ஆன பிறகு நான் ஒதுங்க சான்ஸே இல்ல. அவளா நானான்னு பாத்துருவோம். அண்ணே, அம்மா எதுக்குமா இப்ப போய் வேம்பு பிடிச்சிட்டு இருக்கீங்க? நம்ம ராசாத்தி அணிதானே, விட்டு கொடுத்து போங்கல. ஓஹோ, அப்படி போகுதா கதை? இப்ப முடிவு பண்ணிட்டேன்டி. இத பாருங்க, நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்க, எனக்கு அந்த ராசாத்திக்கான்னு எழுதி இந்த பாக்ஸ்ல போடுங்க. அத வச்சு இந்த வீட்ல எனக்கு என்ன ஆதரவு இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏய், என்ன கூத்து அடிச்சிட்டு இருக்க? சொன்னதை மட்டும் செய்யுங்க. அண்ணே, அண்ணி ஏதோ ஆசைப்படுறாங்க. அவங்க ஆசை எதுக்கு கெடுப்பானே? அவங்க சொல்ற மாதிரி. ஏனியா, நான் கீழே விழ போனதுக்கு இப்படி பதறியே. நல்ல கௌரவத்துல இருக்கிறனா எலெக்ஷன்ல தோத்துட்டனா, அதுவும் பொண்டாட்டி ராசாத்தி கிட்ட தோத்துட்டனா, அந்த குற்ற உணர்ச்சி உன்னால காலம் முழுக்க தாங்கிக்க முடியுமாடா? சொல்லுடா. உன்னால பேச முடியலல? ஏன்னா நீ என் புள்ளடா. எனக்கு ஒண்ணுனா உன்னால அது தாங்கிக்க முடியாது. அப்படிப்பட்டவன் உன் பெரியம்மாவை எதிர்த்து உன் பொண்டாட்டியை நிக்க வைக்கலாமா? இனியா, உன் தவிப்பு எனக்கு புரியுது. ஆனா வேற வழி இல்ல. உன் பொண்டாட்டியா இல்ல இந்த பெரியம்மாவன்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. இனியா, இப்படியே நடக்க ஆரம்பிச்சுன்னா விடிய விடிய நடக்க வேண்டியதுதான். பேசாம என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு கைப்புள்ள ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணி தூங்க வேண்டியதுதான். மாமா இன்னைக்கு தூங்குன மாதிரி தான். எழுப்பி என்கிட்ட பேசுறதுக்கு என்ன தயக்கம்? எனக்கு மட்டும் தூக்கம் வருதா என்ன? முடியாது பெரியமா,
என்னால முடியாது பெரியமா. எலெக்ஷன்ல உங்களை எதிர்த்து எங்களால நிக்க முடியாது பெரியமா. உங்களை தோக்கடி. என்ன மாமா, யாரை தோக்க வைக்க கூடாதுன்னு சொன்னீங்க? என்ன பிரச்சனை மாமா? எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். நீ குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வாயேன். சரி. ராசாத்தி என்ன நினைச்சாலும் சரி, பெரியமாவை எதிர்த்து சேர்மன் எலெக்ஷன்ல நிக்க வேண்டாம். ஆயிரம் இருந்தாலும் பெரியமாவை விட்டு கொடுக்க முடியாது. ராசாத்திக்கு எப்படியா சொல்லி புரிய வைக்கலாம். ஆனா பெரியமாவுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தான் தெரியல. அதனால நாம தான் ராசாத்தியை எலெக்ஷன்ல நிக்க சொன்னோம். இப்ப நானே வாபஸ் வாங்க சொன்னா என்னங்க மாமா? என்னது? குடிக்க தண்ணி கொண்டு வர சொன்னா பால் கொண்டு வந்திருக்க. இப்ப நீங்க குடிக்க வேண்டியது தண்ணி இல்ல, இந்த பால் தான். குடிங்க. உங்க மனசுல ஒரு பிரச்சனையும் குழப்பமும் இருக்குல்ல, அது இனி வராது. அது எப்படி? பால் குடிச்சா பிரச்சனையும் குழப்பமும் தீந்துருமா? பால் குடிச்சா தீராது. ஆனா நான் சொல்ல போறது கேட்டா உங்களுக்குள்ள இருக்கிற குழப்பம் தீரும். நாளைக்கு பொழுது விடிஞ்சதும் நான் எலெக்ஷன்ல நிக்கல, வாபஸ் வாங்க போறோம். என்ன ராசாத்தி சொல்ற? ஆமா மாமா, பெரியத்தையை எதிர்த்து நான் நிக்க விரும்பல. அது மட்டும் இல்ல, நான் தோத்து அவங்க ஜெயிச்சுட்டா எந்த பிரச்சனையும் இல்ல. ஒருவேளை நான் ஜெயிச்சு அவங்க தோத்துட்டா அது காலம் பூரா ஆறாத வடுவா மாறிடும். இல்ல, நீ எலெக்ஷன்ல நிக்க மாட்டேன்னு சொன்னப்ப நான் தான் நீ நிக்கணும், உன்ன மாதிரி ஒரு பொண்ணு இந்த சமுதாயத்துல அடுத்த கட்டத்துக்கு போகணும், நிறைய காரணம் இருந்துச்சு. ஆனா இப்போ உன்னை நிக்க வேண்டாம் வாபஸ் வாங்கன்னு சொல்றதுக்கும் நிறைய காரணம் இருக்கு ராசாத்தி. என்ன மன்னிச்சிர. என்ன மாமா பேசுறீங்க? யார் யார்கிட்ட மன்னிப்பு கேக்குறது? நான் வாபஸ் வாங்குறதுக்கு நிறைய காரணம் இல்ல மாமா, ஒரே ஒரு காரணம் தான். உங்களுக்கு உங்க பெரியம்மா முக்கியம், எனக்கு என் மாமா தான் முக்கியம். விடிஞ்சதும் வாபஸ் வாங்குறோம். இப்ப போய் நிம்மதியா தூங்குறோம், சரியா? டபுள் ஓகே. சரி வாங்க. நாங்க ஒரு முக்கியமான விஷயமா ராசாத்தி கிட்ட பேசுறதுக்காக வந்தோம். சொல்லுங்க மாமா. இல்ல ராசாத்தி, அண்ணியும் எலெக்ஷன்ல சேர்மனுக்கு நிக்கிறாங்க. முன்னாடி கண்மணியும் நின்னா நீயும் நின்ன, அது வேற. 2 மருமகளும் நிக்கிறாங்கன்னு போயிடும். ஆனா இப்போ வீட்டுக்கு மூத்தவங்க அண்ணி, ஆனா அவங்களை எதிர்த்து நீ நிக்கிறது தான் நல்லதே தான் நடக்கும் மாமா. அதான் நானும் மாமாவும் பேசி வாபஸ் வாங்கிடலான்னு முடிவு பண்ணிட்டோம். அதான் ராசாத்திங்கிறத நாம நினைச்சத அவ செஞ்சுட்டா பாத்தீங்களா? ரொம்ப சந்தோஷம் ராசாத்தி. எங்க நீங்க 2 பேரும் போட்டி போட்டுக்கிட்டு பெரிய குடும்பத்தோட பேரு அசிங்கமாயிடுமோன்னு பயந்துகிட்டு இருந்தேன். இப்பதாம்மா நிம்மதியா இருக்கு. அது எப்படிப்பா? நம்ம வீட்டு பேர் கேட்டு போற மாதிரி ராசாத்தி செய்வாளா? அதான் நாங்க முதலையே முடிவு பண்ணிட்டோம், பெரியம்மாவை எதிர்த்து எலெக்ஷன்ல நிக்க கூடாதுன்னு. இத நாங்க ஒத்துக்க மாட்டோம். நீ இப்படிதான் யோசிப்பேன்னு தெரிஞ்சுதான் வேணும்னே அவன் நின்னு இருக்கா. அண்ணி, கண்மணி அண்ணி நின்னா நீங்க வாபஸ் வாங்க மாட்டீங்க, எதிர்த்து நின்னு ஜெயிச்சிருவீங்கன்னு அம்மாக்கு நல்லா தெரியும். இன்னையே உங்களை ஆஃப் பண்றதுக்காக தான் அம்மா நிக்கிறாங்க. நீங்க அம்மாக்காக எல்லாம் ஒதுங்காதீங்க அண்ணி. இல்ல புனிதா, அத்தை எதுக்காக எலெக்ஷன்ல நிக்கிறாங்கிறது முக்கியம் இல்ல. ஆனா நான் பெரியத்தை எதிர்த்து நிக்க மாட்டேன். இல்லம்மா, மரகதத்தை பத்தி உனக்கு தெரியாது. இப்ப நல்ல மாதிரிதான் பேசுவா. ஏன் நீ வாபஸ் வாங்கினா உன்னை வீட்டுக்குள்ள கூட சேர்த்துக்கிறேன்னு சும்மா கூட சொல்லுவா. ஆனா நீ வாபஸ் வாங்கிட்டா அவ குணமே மாறிடும். அப்புறம் உன்னை கண்டுக்கவே மாட்டா. அவளை எதிர்க்கிறதுக்கு ஒரே வழி எலெக்ஷன்ல ஜெயிச்சு சேர்மன் ஆகிறது தான்.
பேரு பணம் பதவி புகழ்னு எல்லாம் வந்தா உன்னை தன்னால ஏத்துக்கிடுவா. மாமா, அத்தை என்னை ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலைனாலும் பரவாயில்ல. ஆனா அத்தை எதிர்த்து நிக்கிறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். அண்ணி, ஆமா பெரியப்பா, எங்களோட முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. நீங்க வீணா எங்களோட மனசை மாத்த முயற்சி பண்ணாதீங்க. எனக்கு நீங்க எடுத்த முடிவு நல்லதா படல, அவ்வளவுதான். நல்லதோ கெட்டதோ எக்காரணத்தை கொண்டும் பெரியமாவை எடுத்து நிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டோம். உங்களை நம்பி அந்த ராசாத்தி எலெக்ஷன் ஆபீஸ் பக்கமே வரமாட்டான்னு ஆசையா போனா அவ எனக்கு முன்னாடி நாமினேஷன் பண்ணி தில்லா என் முன்னாடி வந்து நிக்கிறான். என்ன சொல்ற? என்னத்த சொல்ல, அவளுக்கு ஒன்னும் ஆகல, நல்ல கல்லு மாதிரி தான் இருக்கா. ராசாத்திய பார்த்து கடுப்பான என் அத்தைக்காரி என் மேல காண்டாகி, நீ நின்னு கிழிச்சதெல்லாம் போதும், நானே எல்லாம் பாத்துக்கிறேன்னு பட்டார்னு நாமினேஷனுக்கு அவ பேரை கொடுத்துட்டா. ஆமாங்க, இந்த மாதிரி ஒரு பல்ட்டியை என் சம்பந்தியம் அடிக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. ரொம்ப ஏமாந்து போயிட்டா என் பொண்ணு. நான் இவ்ளோ ரிஸ்க் எடுத்தும் நீ நாமினேஷன் பண்ண முடியாம போயிடுச்சா? அதத்தானே இவ்வளவு நேரம் நாங்க கரடியா கத்திக்கிட்டு இருக்கோம். அதுல நான் அனுப்புன அந்த டிரைவர் ராசாத்தி போன காரை அடிச்சிட்டேன் நானே. கண்டிப்பா ஆள் ஸ்பாட்லயே அவுட்னு சொன்னான். அப்புறம் எப்படி அவ தப்பிச்சா? எந்த காரியத்தையாவது ஒழுங்கா பண்ணிருக்கீங்களா? எல்லாமே சொதப்பல் தான். ஏய், என்ன சொல்ற? ஆமா கண்மணி, இந்த அம்மாக்கு பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் வீக் போல இருக்கு. ஏங்க, உங்களை நம்பினதுக்கு இதோ இப்போ நிக்கிற மாதிரி நடுத்தெருவுல தான் நிக்கிறேன். ஏதோ என் மாமியார கொஞ்சம் ஏமாத்தி காரியத்தை சாதிச்சேன். அதுவும் இப்போ உங்களால போச்சு. நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி. என்ன மாய மந்திரம் பண்றான்னு எனக்கே தெரியல. நீ ஒண்ணும் வருத்தப்படாத, அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம். நீ வேலையை முடிச்சிட்டு என்ன வந்து வீட்டுல பாரு. ஏங்க, இந்த திட்டமாவது ஜெயிக்குமா இல்ல அதுவும் சொதப்பலா இருக்குமா? இங்க பார், தப்பு பண்ணிட்டேன், அதனாலதான் உங்க 2 பேரோட பேச்ச கேட்டுட்டு நிக்கிறேன். இல்ல நான் கொடுக்கற ட்ரீட்மெண்டே வேற. சரி சரி, அதை விடு. நான் சொன்ன மாதிரி பேசிக்கலாம். சாயந்தரம் வீட்டுக்கு வந்துரு, புரியுதா? ஏய், எடுறா வண்டிய. என்ன அங்க போய் ராசாத்திய உசுப்பேத்தி, நீதான் உலகத்திலேயே சிறந்தவ, நீ எப்படியாவது ஜெயிச்சிடு அப்படி இப்படின்னு அளந்து விட்டுட்டு வந்திருப்பீங்களே. அண்ணே, அது நாங்க என்ன சொல்ல போனோன்றதெல்லாம் முக்கியம் இல்ல. ஆனா நாங்க போறதுக்கு முன்னாடியே ராசாத்தியும் இனியனும் உங்களை எதிர்த்து நிக்க விரும்பாம வாபஸ் வாங்குற முடிவுல தான் இருந்தாங்க. நாங்க எல்லாரும் எவ்வளவோ சொல்லி பார்த்தோம். ஆனா ராசாத்தி உங்களை எதிர்க்க கூடாதுங்கிற முடிவுல இருக்கா. கண்டிப்பா வாபஸ் வாங்கி தீருவேன்னு ஒத்த கால்ல நிக்கிறா. எனக்கு தெரியும், என் புள்ள இனிய என்னை எதிர்த்து ராசாத்திய நிக்க வைக்க மாட்டான்னு. அவனுக்கு இருக்கிற பாசம் இங்க வேற யாருக்குமே இல்லையே. ஆமாமா, எங்க யாருக்கும் அந்த மாதிரி கண்மூடித்தனமான பாசம் எல்லாம் இல்ல. அந்த பாசம் தான் இனியனோட கண்ணையே மறைக்குது. நீ அவங்களுக்கு எவ்வளவு கெடுதல் பண்ணாலும் அவன் உன் நல்லதுக்காகவே யோசிக்கிறான். இதெல்லாம் உனக்கு எங்க புரிய போகுது? நீங்க யாரும் எனக்கு தேவையில்ல. என் புள்ள இனிய மட்டும் எனக்கு போதும். அவன் ஒருபோதும் என்ன தோக்க விட மாட்டான். ராசாத்தி, ஒண்ணுத்துல நான் மல்லிகைப்பூ வச்சிருக்கேன், இன்னொன்னுல ரோஜா பூ வச்சிருக்கேன். ரோஜா வந்தா நீ எலெக்ஷன்ல நிக்கணும், வாபஸ் வாங்கவே கூடாது. அதே மல்லிகைப்பூ வந்துருச்சுன்னா நீ வாபஸ் வாங்கலாம். புரியுதா? சரி, எதுவா இருந்தாலும் உங்க மனசு சங்கடப்படக்கூடாதுன்னு தான் பண்றேன். நீங்க போடுங்க பாக்கலாம்.
என்னாச்சு? இல்ல அண்ணி, இது சரி வராது. ஏன் ராசாத்தி, சாமி உத்தரவை கேக்குறதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க சொல்றது சரிதான். சாமி உத்தரவு கேட்கறதுல தப்பு இல்ல. ஆனா அத முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி கேட்டிருக்கணும். வாபஸ் வாங்க கூடாதுன்னு சாமி உத்தரவு வந்து அத மீறி நான் வாபஸ் வாங்க போனேன்னா என் மனசாட்சி உறுத்திக்கிட்டே இருக்கும் அண்ணி. இது தேவையே இல்ல. நல்லதோ கெட்டதோ அது நாங்க எடுத்த முடிவாவே இருக்கட்டும். இல்ல ராசாத்தி. அக்கா, இதுக்கு மேல கம்பல் பண்ணாதீங்க. நாங்க போயிட்டு வரோம். வரோம் அத்தா. அம்மா வரோம். சரி. ஹே ராசாத்தி, உனக்கு உண்மையிலேயே தில் இருந்தா நீ எங்க அத்தையை எதிர்த்து நில்லு. அப்படி இல்லாம கோழ மாதிரி வாபஸ் வாங்க வந்துட்ட. அடேங்கப்பா, எந்த அசைவும் இல்லாம ஸ்ட்ராங்கா நிக்கிற. மா, மரகதோ அத்தை சேர்மன் பதவிக்கு நின்ன உடனே இவ இந்த ஊருக்கு நல்லது நடந்துரும்னு கனவு காண்றா. ஆனா என் மாமியா என்னதான் சேர்மன் ஆனாலும் அவ நான் ஆட்டி வைக்கிற பொம்மைன்னு இவளுக்கு தெரியல. ஆமா கண்மணி, அவங்கள கைக்குள்ள போட்டுக்கிட்டு இந்த ராசாத்திய நோக்கி ஒவ்வொரு காயா நகர்த்தணும். நாம அடிக்கிற அடியில இவ தானா இந்த ஊரை விட்டு ஓடிடணும். நீங்க என்ன பேசினாலும் நான் வாபஸ் வாங்குறது தான். அதுல எந்த மாற்றமும் இல்ல. ஓஹோ, இப்பதான் உன் திட்டம் என்னன்னு எனக்கு புரியுது. இப்ப நீ வாபஸ் வாங்கினா மரகதோ அத்தை கிட்ட நல்ல பேர் கிடைச்சு உன் புருஷனும் நீயும் நிரந்தரமா பெரிய வீட்டுக்கு வந்துடலான்னு பாக்குறீங்க, அப்படிதானே? உன் யோகத்துக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. என்னடி பெரிய இவளா நீ? உன்னை பத்தி எனக்கு தெரியாது. எப்படியாவது அத்தை மனசுல இடம் பிடிச்சிடணும், அதுதான் உன் லட்சியம். இது பாரு, நல்லா கேட்டுக்கோ. நான் இருக்கிற வரைக்கும் உன்னை அந்த வீட்டு வாசப்படியை கூட மிதிக்க விட மாட்டேன். ஏ கண்மணி, நீ என்ன காரணம் சொன்னாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. நம்ம குடும்பத்துக்கு மூத்தவங்க அத்தை, அவங்கள எதிர்த்து நிக்க கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் வாபஸ் வாங்க வந்திருக்கேன். மத்தபடி நீ சொல்ற சீப்பான காரணம் எல்லாம் எதுவுமே இல்ல. என்ன அத்தை ஏத்துக்கிற ஒரு நாள் வரும். அப்போ நான் அந்த வீட்டுக்குள்ள வருவேன். உன்னால ஆனதை பாத்துக்கோ. கண்மணி, கண்மணி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சொன்னா தானே தெரியும். முன்னாடியே தெரியறதுக்கு நான் என்ன ஜோசியரா? இல்லடி, இன்னைக்கு வீட்டுக்கு மளிகை சாமான் வாங்கறதுக்கு சூப்பர் மார்க்கெட் போயிருந்தனா, அங்க அந்த கருவாப்பையன் அழகு இருக்கால, அவனும் அந்த வாயாடி பொண்ணு பொன்னியும் 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்க. ஏன் நீ நம்ம ராசாத்தி நாமினேஷனை வாபஸ் வாங்க போறானே? ஆமா அழகு. அத நினைச்சுதான் நீ எனக்கும் மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நானே எவ்வளவு தூரம் தங்கச்சி கிட்ட சொல்லி பார்த்துட்டேன். ஆனா அவ வாபஸ் கட்டாயம் வாங்கிடுவான்னு தான் நினைக்கிறேன். ஆமா நீ, ஆனா நான் ஒண்ணு சொல்றேன் நீ, அதுங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கவே நடக்காது. நான் விஷத்தை குடிச்சாவது ராசாத்தியை இந்த நாமினேஷன்ல இருந்து வாபஸ் வாங்க விடாம பண்ணிருவேன்ல. அழகு, அந்த மாதிரி அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாத. ராசாத்தி ஒரு முடிவு பண்ணிட்டானா அவ பேச்ச யாராலையும் மாத்த முடியாது. அதுக்கப்புறம் நீ செத்துட்டனா உன் மேல ஏறி போய் கூட அவன் வாபஸ் வாங்கிடுவா. அப்படியா சொல்றீங்க? ஏன், உன் தங்கச்சி பத்தி உனக்கு தெரியாதா என்ன? ஆமாமா, குடும்ப கௌரவம் அது இதுன்னு சொல்லி பண்ணாலும் பண்ணிடுவா. அதனால எல்லாத்தையும் கடவுள்கிட்ட விட்டுட்டு பேசாம இருப்போம். அவ வாபஸ் வாங்கினா வாங்கிட்டு போட்டோம். ஆமா, வாங்கிட்டு போட்டோம். அதுதான் சொல்றேன். பாத்தடி கண்மணி, அந்த ராசாத்தி வாபஸ் வாங்கிட்டா உன் மாமியாக்காரி அவளை வீட்டுக்குள்ள சேர்த்துருவா. பாத்துக்கோ, அப்புறம் நம்ம பாடு அவ்வளவுதான். அவ்வளோ ஈஸியா அந்த குண்டச்சி இந்த வீட்டுக்குள்ள வந்துருவாளா? இல்ல வரதா விட்டுருவேனா? இருக்கு அவளுக்கு. ஏன் கண்மணி, உனக்கு என்ன பைத்தியமா? அன்னைக்கு ராசாத்தி நாமினேஷன் தாக்கல் பண்ணக்கூடாதுன்னு சொன்ன. இப்ப என்னடானா ராசாத்தியே வாபஸ் வாங்க கூடாதுன்னு சொல்ற. என்னதான் உன் கணக்கு? இந்த கண்மணியோட கணக்கே வேற. ராசாத்தி மட்டும் எங்க அத்தை எதிர்த்து நின்னா அவங்க ஒரு காலமும் ராசாத்தி எங்க வீட்டுக்குள்ள சேர்த்துக்க மாட்டாங்க.
அப்புறம் என்ன, பெரிய வீட்டு மருமகளுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை அந்தஸ்து எல்லாம் இந்த கண்மணி ஒருத்திக்கு தான். சபாஷ், உன்னோட பிளானே பிளான் தான். காலத்துக்கும் உங்க வீட்டுக்குள்ள அந்த ராசாத்தி வரக்கூடாது. நீ ஒருத்தியே இருக்கணும், அப்படிதானே? வீடு பாத்துக்கலாம். ஆமா, எப்படியாவது அந்த ராசாத்திய இந்த 2 நாளைக்குள்ள வாபஸ் வாங்க விடாம தடுத்துட்டா போதும். அப்புறம் அவளால ஒன்னும் பண்ண முடியாது. அப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா, அந்த ராசாத்தி குடும்பத்துக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அவளால வாபஸ் வாங்க முடியாம நாம நினைச்சதெல்லாம் நடக்கும். அடியே ராசாத்தி, நான் இருக்கிற வரைக்கும் நீ பாரி மாமா வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கவே விட மாட்டேன். நீ வெளியே போனதுதான். அவரை பப்ளுன்னு செல்லமா கூப்பிடுவாங்க. அவர் பேர் இளங்கோ. அக்கா, இவர் தான் என்னை ஏமாத்துறது. இவர் உங்களுக்கு தெரியுமா? அவருக்கு ஏற்கனவே பல வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆகி இப்போ ஒரு பொண்ணு இருக்கா. அது இல்லக்கா, அவர் என்கிட்ட ரொம்ப நல்லவர் மாதிரி நடந்துக்கிட்டாரு. அதை நம்பி நான் மோசம் போயிட்டேன். அதுக்கு தண்டனையா இப்ப என் வயித்துல ஒரு குழந்தை வளருது. ஹலோ, யாருங்க? எடுக்கலன்னா விட மாட்டீங்களா? திரும்ப திரும்ப போன் அடிச்சு உயிரை வாங்கிட்டு இருக்கீங்க. அக்கா, ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க? என் பேர் முத்துக்கா. உங்க புருஷன் இளங்கோ அண்ணன் தான் எனக்கு வேலை வாங்கி கொடுத்தாரு. யோ, நன்றி சொல்ற நேரமாயா இது? போன வையா, நானே கடுப்புல இருக்கேன். ஏங்க இப்படி தொலை பண்ணிட்டு இருக்கீங்க? அக்கா அக்கா, போனை வச்சிடாதீங்கக்கா. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லத்தான் நான் போன் பண்ணேன். அப்படி என்ன முக்கியமான விஷயம்? இளங்கோ அண்ணன் முன்ன மாதிரிலாம் இல்லக்கா. இப்ப கொஞ்ச நாளா ஒரு பொண்ணு கூட சுத்துறா இருக்கா. அது தப்பு. உங்களுக்கு குடும்பம் குழந்தைன்னு இருக்குன்னு நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேங்க. ஆனா அவர் கேக்குற மாதிரி தெரியல. திரும்பவும் அந்த பொண்ணு கூட தாங்க சுத்துறாரு. இப்படியே போனா உங்க வாழ்க்கை என்ன ஆகுறது? இத நான் எப்படா நம்புறதுன்னு நீங்க யோசிக்கலாம். அதனாலதான் அவரும் அந்த பொண்ணும் சேர்ந்திருக்கிற போட்டோவை உங்க போனுக்கு அனுப்பி வைக்கிறேங்க. இனியாவது அந்த பொண்ணு கூட சுத்தாம பாத்துக்கங்க. ஏதோ எனக்கு வேலை வாங்கி கொடுத்தவரு, அவரோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் நான் இதை உங்ககிட்ட சொல்றேங்க. ஹலோ ஹலோ, நல்லவர் மாதிரி நடிச்சு எல்லாரையும் மோசம் பண்ணிட்டாரு. என்னமா சொல்றா? நீ பாரு. ராசாத்தி, அதுல என்னதான் இருக்கு ராசாத்தி? பாத்தியா? உங்க அண்ணனோட லட்சணத்தை பாத்தியா? அத நான் இன்னைக்குதான் கோவில்ல பார்த்தேன். அக்கா,
எனக்கு அப்பா அம்மா யாருமே இல்ல. நான் கஷ்டப்படும் போது எனக்கு ஒருத்தர் வேலை வாங்கி கொடுத்து ஹெல்ப் பண்ணாரு. அவர் மேல இருந்த மரியாதை கொஞ்ச நாள் பழக்கத்துல காதலா மாறி அவரை நம்பி என்னையே கொடுத்துட்டேன். இப்ப சொல்லு, நான் எடுத்த முடிவு சரிதானே? இல்ல அண்ணி, கோவத்துல எடுக்கிற முடிவு எப்பவும் தப்பாதான் முடியும். நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. ஏன் இப்படி பண்ணீங்க? ரசதி, என்னம்மா அவதான் பைத்தியக்காரத்தனமா ஏதோ பேசிட்டு இருக்கானு நீ அதை நம்பிக்கிட்டு இருக்க? ஆமா, மாமாலாம் அப்படி பண்ணிருக்க மாட்டாரு. இருங்க மாமா, நம்பாம அதான் நான் என் கண்ணாலே பார்த்தனே. அந்த பொண்ணு வேற உங்களுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கா. சரி, அதெல்லாம் பொய்ன்னு சொன்னாலும் நீங்க தான் ஜோடியா அவ கூட போயிருக்கீங்களே, அதுக்கு என்ன சொல்ல வரீங்க? இரு ரசதி, கோவப்படாத, பேசிக்கலாம். மாப்பிள்ள, ராசாத்தி கோவப்படுறதுல நியாயம் இருக்கு. ஆனா அந்த போட்டோ எப்படி வந்துச்சுனாக்கா, என்னம்மா என்னாச்சு? சார் ப்ளீஸ் சார், ரொம்ப பெயினா இருக்கு சார். 7வது மாசம், வீட்ல வேற யாருமே இல்ல. அதான் சார் தனியா வந்தேன். ரொம்ப நேரமா நிக்கிறேன், ஒரு வண்டி கூட நிக்க மாட்டேங்குது. உங்களால முடிஞ்சா கொஞ்சம் ஹாஸ்பிடல் வரைக்கும் விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார். இருமா, ஏதாச்சும் ஆட்டோ வருதான்னு பாக்குறேன். சார் ரொம்ப நேரமா நிக்கிறேன் சார், எந்த வண்டியுமே வரல சார். நீங்க போற வழி தானே சார்? சரி, வந்து உட்காருமா. இந்த இடமாமா? ஆமாண்ணா. ரொம்ப நன்றிண்ணா. உங்க போன் நம்பர் மட்டும் கொஞ்சம் கொடுங்களேன். ஏன் நம்பர் இதுக்கு? நீங்க ரொம்ப நல்லவரு. என் அண்ணனை உங்க நம்பரை சேவ் பண்ணிக்கிறேன். சரி, நோட் பண்ணிக்கங்க. நான் மிஸ்டேக் கால் கொடுக்கறேன். ரொம்ப நன்றிண்ணா. வரமா. இதான் நடந்துச்சு ராசாத்தி. சரி அண்ணா, நான் உங்களை நம்புறேன். இப்போ அந்த பொண்ணு எங்க இருப்பான்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த பொண்ணோட வீடுலாம் எனக்கு தெரியாதுமா. அன்னைக்கு ஹாஸ்பிடல்ல கொண்டு போய் விட்டேன். அவளை இறக்கி விடும்போது, அண்ணன் நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கீங்க, உங்க போன் நம்பர் கொடுங்க, அதுல இருந்து நான் உங்களுக்கு ஒரு மிஸ்டு கால் கொடுக்கறேன், நான் உங்க நம்பரை அண்ணன் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கிறேன்னு சொன்னா. அவளும் சொன்ன மாதிரி மிஸ்டு கால் தான் கொடுத்தா. அவ போன் நம்பர் தவிர வேற எதுவும் தெரியாதுமா. அண்ணே, அந்த பொண்ணு நேர்ல கூப்பிட்டு பேசினாதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். ஆமா, அப்பதான் பொன்னி அக்காவும் உங்களை நம்புவாங்க. அண்ணே, உடனே அவளுக்கு போன் போட்டு பேசுங்க. ஹலோ. அடிச்சி வாய மூடு. ஆமா, இப்ப எங்க இருக்க? நான் உடனே உன்னை பார்க்கணும். நானா? நம்ம ஊர் கடைசியில 6 விளக்கு இருக்குல்ல, அங்கதான் இருக்க. வாங்க. நான் வர்ற இரு. அண்ணா, அந்த பொண்ணு சொன்ன இடம் இதுதான். ஆனா அவங்க இருக்கிற மாதிரி தெரியலையே. அண்ணா, அவளுக்கு போனை போட்டு எங்க இருக்கான்னு கேளுங்க. ஆமா மாமா, ஒரு தடவை போன் பண்ணி கேளுங்க. நம்ம எங்க நின்னு டைம் வேஸ்ட் பண்ணோம். எல்லாம் விதி. சாரிங்க, நாங்க தான் நின்னுட்டு இருந்தேன். ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்துட்டாரு. அதான் பயந்து பக்கத்துல இருக்க கோயிலுக்கு வந்துட்டேன். ரசதி, அவ இங்க பக்கத்துல இருக்கிற கோயில் வாசல் நிக்கிறாளா, அங்க வர சொல்றா. சரி வாங்க, அங்க போலாம். சரிமா, வாங்க.
அண்ணே ராசாத்தி அவ உங்க எல்லாரையும் ஏமாத்திட்டு பைபாஸ்ல இருக்க டீ கடையில வந்து உட்காந்துருக்காமா. அம்மா நீங்க உடனே கிளம்பிங்க வாங்க. சரிண்ணா. மாமா நம்ம நினைச்சது சரிதான். அவன் நம்மள சுத்தல்ல விட்டுருக்கா. இப்ப எங்க இருக்காளா? அந்த கோவிலுக்கு பக்கத்துல இருக்கிற டீ கடையில இருக்காளாம். சரி அங்க போயிடலாம். சரி. எங்க எல்லாரையுமா சுத்த விடுற? உனக்கு இருக்குடி.